பிள்ளைக்கு கர்ஷா. எப்படி கூப்பிடுறா? கர்ஷா கூப்பிட்டு கர்ஷாண்டு. ஹர்ஷா குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. அன்னைக்கு பர்த்டே பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? அங்க அது ஆறுது, அது ஆறுது. கேளுங்க, கேம கேளுங்க. ஆறுண்டு ஆறுது பெரிய காதோட ஆறுது. அங்க ஆள் சிரிப்படுதா? சோக்க. அப்ப இந்த கதை எடுபடாது. சரி, அச்சோ அழகா சிரிக்கிறீங்க. சரி, அப்ப கஷ்டா குட்டிக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இதை கொடுங்க. சரி, மங்களகரமா நாங்க லக்ஷ்மியை கொடுத்துருவோம். கொடுங்க. வேணுங்க அம்மா. அவ வேணும் தான் ரெடியா இருக்கா. சரி, அப்ப அது ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வச்சு கொடுத்துருக்கீங்க. சரியா, மங்களகரமா லக்ஷ்மி வந்திருக்கா. வீட்டுல செல்வங்கள் வந்து அப்படியே பெருகட்டும், நிறைய விரட்டும்னு வாழ்த்துறோம். சரியா சரியா ஓகே. அப்போ அஷ்டான போஸ்ட் பர்த்டேக்கு மறக்க முடியாத மாதிரி சர்ப்ரைஸ் ஆசைப்பட்டான். அதனால தான் நாங்கள் ஒரு சைக்கிள் கொண்டு வந்தோம். சரியா, இந்த சைக்கிளை கஷ்டம் ஏற்றுறதா இல்லை ஏற்ற அவ்வளோமான தெரியல. இங்கே வச்சுருந்தேன். சரி, அப்போ சைக்கிள் அங்கே வச்சிருக்கு. கஷ்டம் வளர விடலாம். சரியா, ரைட். அழகான ஒரு சைக்கிள் உண்டு. நீங்கள் பின்னாலும் தள்ளலாம். அதே மாதிரி அவாவும் ஒரு நாள் ஓடலாம். சரியே, ரைட். கஷ்டா சைக்கிள் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? சைக்கிள் சைக்கிள் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. சைக்கிள் பிடிச்சிருக்கா? சரி, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? கஷ்டாக்கு தானே. கஷ்டாக்கு தானே பர்த்டே. நீங்க 2 பேரும் அளவாடிங்க. நீங்களும் முடிக்கிட்டு. சரி, உண்மையா ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொன்னா பிள்ளையில ஏம்பட தாய் தப்பு தான் நல்ல வடிவாக இருக்கு. ஓ வந்தாவோ. சரி, ஒரே மாதிரி போட அழகா இருக்கா. சரி, அப்ப அன்பால இணைந்துக்கிறீர்கள். சரி, அழகான ஒரு குழந்தை. குளப்படியால் குளப்படியால் பிள்ளை. என்ன அப்படித்தான் கச்சா குட்டி. கச்சா குட்டிக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? நாங்கள் ஒரு ஆளை கொண்டு போகிறோம். கச்சா குட்டிக்கு மாமா ஒன்று கொண்டு வந்த நானே. சரி, அது கொடுங்க. சொக்கா கொண்டு வந்தா. சொக்கா என்னது கச்சா? அது சொக்காவா? வேணுங்க வேணுங்க வேணுங்க. சொக்கா வேணுங்க வேணுங்க. சொக்கா வேணுங்க. சரி, அம்மா அந்த மெக்க வேணுமா? மெக்க எங்கேயா வைக்கணும். ஓகே, அப்போ ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட். அதில் வெரைட்டி வேணும். சொக்கா இருக்குது. கஷ்டா மட்டும்தான் சாப்பிடணும். என்ன ஆமாம், எதாவது தெரிஞ்சு அம்மா சாப்பிட்ருவா. இவங்க சாப்பிட்ருவாங்க. அம்மா படிச்சு படிச்சு. சரி, அதையும் கொடுத்துருங்க. அம்மா வேணுங்க. அதே ஃபோன் ஃபோன் தான். அதான் உடைச்சு பாருங்க. உடுப்பு தான். அதை உடைச்சு பார்க்க வைக்கிறது. அப்படி அங்க நல்ல வடிவான சிரிப்புண்டா. இந்த கஷ்டா குட்டி வேத வந்திருக்கு. கஷ்டமா இதை வந்திருக்கு பாருங்க. 2 என்னது வந்தது? கஷ்டாக்கு என்ன வந்திருக்கு? அச்சா சட்டை வந்திருக்கு. என்ன வாவ், பிடிச்சிருக்கா உடுப்பு? என்ன பாடுற புளாக்குது. கரசா உடம்பு பிடிக்க இல்லையா? பையலுக்கு போடலாம். வடிவா பார்வடுதா. அச்சோ, சைக்கிள் ஓட போறீங்களா? சைக்கிள் சைக்கிள் ஓட போறீங்களா? ஓடுவாவா சைக்கிள்? இருப்பாவா? இல்லைண்ணா கத்துவாவா? அப்போ கத்துனா வேண்டாம். கத்துனா வேண்டாம். அப்புறம் கடைசி எழுதுவோம் இல்லையா? வெளியே வச்சு எழுதுவோமா? சரி, கஷ்டா குட்டி உடுப்பு பிடிச்சிருக்கா? அம்மா சொல்லுங்க. நல்லா இருக்கு. சரி, நாங்களாம் செலக்ட் பண்ணாங்க. சரி, அதையும் கொடுத்துருங்க. சரி, அடுத்தது ஒரு பழக்கூட. அதே வேணும். அப்பா காரமாக இருக்கும். அம்மா பார்த்து வேணுங்க. இப்போ நீங்கள் சொல்லி இதில் அது காரமாக இருக்கும். சரி, அப்போ நிறைய பழங்கள் வச்சு வெரைட்டி ஒரு பழக்கம் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த டைமில் பழங்கள் வந்து சாப்பிடணும். மாமிசங்களை வீட்டுக்கு மிக்கி ஒழிக்கப்படா பிள்ளவா. கஷ்டா குட்டிக்கு வந்து மாம்பழத்தை மிக்கி ஆட்டி போடுதுன்னு கஷ்டமா சிட்டி போடுது. இருந்தா நல்ல வடிவான சிரிப்பு. நான் 1ஆவது வயசு குழந்தையில அழுதா பார்த்துருக்கு. கஷ்டமா தான் சிரிக்கி. ஓ எல்லாம் ஆளுங்கள் இருந்து கர்ஷா சிரிக்குது மிக்கியை பார்த்து. என்ன கர்ஷாமா மிக்கி மாமா பிடிச்சிருக்கா அவங்களுக்கு? ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றான். என்னம்மா என்னம்மா மிக்கி மாமா குளப்படி விடுறாரா? மிக்கி மாமா அடிப்போம். நாங்கள் டிஷும் டிஷும் பண்ணுவோம். டிஷும் டிஷும் பண்ணுவோமா? டிஷும் டிஷும். கஷ்டம் எல்லாம் ஆடுவீங்களா நீங்க? அப்படியா கர்ஷா? நான் ஆகிறேன். நீங்க டான்ஸ் பண்ணுவீங்களே? ஆடுவீங்களே? சரி, அப்போ பழங்கள் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? பழங்கள் அம்மா தார இல்லையா பழம் உண்டு? அம்மா பழம் கொடுக்குறீங்களா? நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணுறாள். அப்பளம் கொடுங்க. வேணுங்க. என்னது
என்னது கஷ்டம் அது? ஆப்பிள். என்னது? சரி சரி. அப்போ கர்ஷாக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? கர்ஷாக்கு பிடிச்சிருக்கா? அப்போ சைக்கிளோட மனாங்க இருக்கா? திரட்டாப்பா கொடுங்கப்பா ஆப்பிள். பிள்ளை கொடுங்க ஆப்பிள் பண்ணுங்க. கச்சா குட்டி சைக்கிள் வந்திருக்கு. அச்சா சைக்கிள் பிள்ளைக்கு என்ன ஓடுவீங்களா? சைக்கிள் சைக்கிள் ஓடுவீங்களா? அது தெரியா? சரி அப்பா விடுங்க பின்னாடி சைக்கிள். பிள்ளை சைக்கிள் பிடிச்சிருக்கா? எல்லாத்துக்கும் ஆற விரட்டுறீங்களா? இப்ப ஆற விரட்டுப்படுது. டேய் அதை பிடுங்க கூடாது, அதை பிடுங்க கூடாது. அப்புறம் சைக்கிள் விளங்காது. இந்த பிடிங்கம்மா. உங்களுக்கு தான் பிள்ளைக்கு தான் அது. சரி அதில் என்ன பிரகர்ஷானே? சரி பேரும் போட்டு அழகாலாம் போட்டு எல்லாம் போட்டு தாத்தான்னு சொல்லி போட்டிருக்கேனே. பிடிச்சிருக்கா பிள்ளை? பார்பல் வடிவா ஹர்ஷா குட்டியா? அது ஆறு யாருது? ஹர்ஷா குட்டியா? ஹர்ஷா குட்டியா? நிக்கி வாழ்க்கையில் உனக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். ஒரு உள்ளே விட்டுட்டு வராது இன்னைக்கு வந்துட்டுது. ஹர்ஷா குட்டி மிக்கி பிடிச்சிருக்கா அவளுக்கு? கோழி பாப்பாக்கு மிக்கி பாப்பாவுக்கு டிஃபரெண்ட் தெரியாது அவளுக்கு. அதான் சரி. அப்படியே நான் உன்ன கண்டதே இல்லை. எல்லாரும் மிக்கியனா கதறுவானுகள். விளையாடு இருந்து தெரியாது. மிக்கிய நாடு நான் போ இந்த காசு எடு. போ தெரியாது. நான் போ கெஸ் பண்ணி சொல்லுங்க. யாருண்டு தெரியாண்டா தெரிய? அவள்கிட்ட டான்ஸ் ஆட போறீங்களா? ஆடுவோமா? நாங்க சின்ன சிக்கு ஜாஞ்சிக்கு சின்ன சிக்கு சின்ன சிக்கு ஜாஞ்சிக்கு சின்ன சிக்கு ஆடுவோமா? இப்படிலாம் பார்க்கப்படாது. ஏன் இந்த பார்வை? என்னது இந்த பார்வை பாக்குறது? எங்க லிப்ஸ்டிக் அடிக்கிற லிப்ஸ்டிக் இவரை அடிக்க இல்லையா? ஒன்று சுருக்கி காண்ட சுருக்கி முடி. சரி சொல்லுங்க அம்மா. கொடுத்தது சரி அப்பா சொல்லுங்க. சரி நல்ல பதில். 2 பேரும் புள்ள கதைக்கானதா அப்பா அம்மா 2 பேரும் கேட்குறீங்க. இல்லை யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க பாப்பா. இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேவா அவங்களும் கொண்டாட ஆசைப்பட்டோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் அனுப்பிட்டோம். இப்போ தங்களை சார்பாக கொடுத்து மனசார வாழ்த்திட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி. யார் அது? அஷாக்கு தெரியுமா? ஆரண்டு யாரு பிள்ளைக்கு இவ்வளோ கிஃப்ட் கொடுத்தேன்னு தெரியுமா? எந்த மாமா? உங்க இங்க இருந்தே கொடுத்து விட்டாரா? நல்ல ஜோக்கா. வந்தது வெளியே இருந்து தான் வந்துச்சு. அப்பா உங்களுக்கு ஈஸி கவனிக்கிறது. ரைட்? டாசா அண்ணா. இவருக்கு என்ன முறை? இவாக்கு மாமா கொடுக்கல. என்ன குடும்பம் அவ்வளோ கேட்கிறாளப்பா? என்ன கோப்பி வச்சுனா இந்தா கோப்பி அவன் பிள்ளைக்கு இந்தா பிடிங்க. சரி சொல்லுங்க பேரன். மாமா இல்லைன்னா தெரியாது. மாமாட்ட கொண்டு கொடுத்தாண்டு. ஆனால் ஒரு போய் தான் கதிரண்ணா. அவர் எந்த இடம்? லண்டன்ல இருந்து வந்த கதிரண்ணா. இல்லை சொல்லுங்க. யார் கொடுத்தாரு? யார் கொடுத்தது? பெரியப்பாக்கு என்ன பேர்? எந்த நாடு? எந்த நாடு? எங்க தங்கி நிற்க? தங்கேஸ்வரன். எங்க தங்கி நிற்கிறார்? நான் வெளியே வந்துடுறேன். நீங்க தங்கி வந்துடுறீங்க. வயசு போன வேலை மூண்டிங்களே வளர்த்தப்பாவோ எத்தனை அப்பா வருது. கேட்குறாக்கம்னா இல்லாதக்கெல்லாம் வைக்கிறது. ஆரண்டு கெஸ் பண்ண இல்லையா? ஐடியாவே இல்லையா? சரி ஒரு தாத்தாவால் நிற்கிறேன் வாக்கு. நான் ஒரு பாட்டு படிச்சேன் தெரியுமா? வெற்றி மீது வெற்றி. நாங்கள் வெற்றினா தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்களுக்கு வேற பேர் எங்களுக்கு தெரியா. சரியா? வெற்றி தாத்தா. சரியா? அவர் தான் கொடுத்தாரே தன்னுடைய பேர்த்திக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி. சரியா? இந்த மாதிரி போய் கிஃப்ட்லாம் கொண்டு கொடுக்கணும். ஃப்ரேம் கொண்டு வந்துயா அதுவும் தெரியலாம் பிள்ளைக்கு. மிச்சம் எல்லாமே கொடுத்தது அவர் தான். சரி எல்லாமே பார்த்து செஞ்சது அவர் தான். ஹாப்பியா? நன்றி. எதிர்பார்க்க இல்லையா? இல்லைன்னு. சரி இந்த பிறந்தநாள் மாதிரி நிறைய பிறந்தநாள் பிள்ளைங்க வரட்டும். சரி ஒவ்வொரு பிறந்தநாளும் கொண்டாடப்படட்டும்.
அவன் எதுவாக நினைக்கிறோம் அதுவாக நான் வாழ்த்துறோம். சரி, என்ன சொல்ல போறீங்க தாத்தாக்கு? தாத்தா என்ன சொல்ல போறீங்க? தாத்தா இந்த தாத்தா அதான் வந்துட்டு மெக்கி பிடிங்க, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மெக்கி சொல்லுங்க. இந்த அக்கா அம்மா பிடிங்க, எனக்கு கொடுத்துருவாங்க, பிள்ளை போட்டுருவாங்க. சரி, தேங்க்யூ சொல்லுங்க தாத்தா. தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ சொல்லுங்க. ஏதாச்சும் சாப்பிட்ற அளவு சாப்பாடு கொடுத்தது என்ன செல்மணி?